வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாருடன் நேரடி ஸ்டூடெண்ட். இன்றைக்கு நான் பார்க்க போகும் தலைப்பு திருமண பொருத்தத்தில் உள்ள பிரச்சனைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதை தொடர்ச்சி தான் அந்த வீடியோ. இன்றைக்கு ஜோதிடர்கள் மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது குறிப்பாக சொல்ல போனால் சனி ராகு கேது, இங்கே தான் பிரச்சனை. அது செவ்வாய் சனி ராகு கேது, இதன் அடிப்படையில் பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எப்படி பரிகாரம் என்ற பெயரில் பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது எதிர்மறை, அதாவது ஏற்கனவே அவன் கஷ்டத்திலிருந்து வரான், கஷ்டம்னு வரான், ஆலோசனை கேட்க வரான். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒன்றுமே படிக்காத, எந்த விவரமும் தெரியாத தற்குறியான ஜோதிடர்கள் தோஷம் செயல்படாது அவ்வளோதான் என்ற அவநம்பிக்கையை அவன் மனதில் விதைக்கிறீர்கள். ஏற்கனவே நொந்து போய் வெந்து போய் செத்து போய் வர ஒரு வாடிக்கையாளரை இன்னும் மனது நோகிற மாதிரி அவர்களுக்கு பலன்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்போ சனியன் எடுத்துக்காட்டு சனியன் அப்போ செயல்படாது, அவன் தரித்திரம் பிடிச்சவன், தரித்திரம் அவனுக்கு பிடிச்சிக்கும். ரெண்டாவது சோம்பேறித்தனம் வந்துடும், மந்தம் வந்துடும், அவன் அவ்வளோதான், அவனை ஒன்றுமில்லாமல் பண்ணி விடுவான், நாசமாக போக வச்சிருவான். அப்படிங்கிற ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிற ஒருவனை மேலும் கஷ்டப்படும்படியான வார்த்தைகளை பேசி அவன் நம்பிக்கையை சிதைக்கிறீர்கள். உங்களை நாடி நம்பிக்கையுடன் வர ஒரு வாடிக்கையாளரை அவன் நம்பிக்கையை சிதைத்து மக்கள் ஆன்மீகத்தில் வைத்திருக்கும் நம்பிக்கையை காசாக்குற வேலையை செய்து அவனை பயமுறுத்தி வாடிக்கையாளரை ஏற்கனவே நொந்து போய் வெந்து போய் கஷ்டத்தில் வந்த ஒரு வாடிக்கையாளரை பயமுறுத்தி அச்சுறுத்தி அவனை பரிகாரம் என்ற பெயரில் அவனை முதலில் உளவியல் ரீதியாக தயார்படுத்தி கொண்டிருக்கிறது. தயார்படுத்தி பரிகாரம் செய்தால்தான் சரியாகும் என்ற ஒரு நம்பிக்கையை அவன் மனதில் விதைக்கிறீர்கள். விதைத்துவிட்டு அவன் பரிகாரம் செய்துவிட்டு நடக்கவில்லை என்று உங்களிடம் கேட்டால் கடவுள் பெயரில் படையை போட்டு விடுவீர்கள். இதுதான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஆன்மீகம் என்றால் என்ன, மதங்கள் என்றால் என்ன, தத்துவங்கள் என்றால் என்ன, ஜோதிடம் என்றால் என்ன, ஜோதிடமும் ஆன்மீகமும் ஒன்றாக முடியுமா, ஜோதிடம் எப்படி, உண்மையா பொய்யா என்ற ஏகப்பட்ட கேள்விகள் இன்று மக்களிடம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் இங்கே பிரச்சனை, ஜோதிடத்திற்கு கல்வி அவசியங்கிறது காரணம் சொல்கிறேன். இதனால தான் நான் சொல்ல வரதே, ஜோதிடத்திற்கு கல்வி மிக மிக அவசியம். குறைந்தது 5 வருடமாவது படிக்கணும். சரி, இப்போ மதங்கள் எப்படி தோன்றியிருக்க முடியும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போனா மக்களுக்கு விழிப்புணர்வு. இங்கே மதங்கள் என்பது இந்தியாவில் உருவாகியிருக்கக்கூடிய மதங்கள் 6. அந்த மதங்கள் என்ன சொல்ல வருகிறது? ஒழுக்கத்தை சொல்ல வருகிறது, நேர்மையை சொல்ல வருகிறது, நாணயத்தை சொல்ல வருகிறது, தர்மத்தை சொல்ல வருகிறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சொல்ல வருகிறது, தனி மனித ஒழுக்கத்தை பற்றி சொல்லுகிறது, ஒழுக்க விதிகளை பற்றி சொல்லுகிறது. அதாவது மதம் கடவுள்
என்பது இயற்கையின் ஒரு அங்கமே. இயற்கையாக நாம் சரியாக வாழும் பொழுது, ஒழுக்கத்துடன் வாழும்போது, தர்மத்துடன் நாம் வாழும்போது, நேர்மையுடன் நாம் வாழும் பொழுது, முறைப்படுத்தி வாழும் பொழுது நமக்கு தீங்கு நேர்வதில்லை. ஒழுக்கத்தை மீறி, தர்மத்தை மீறி, அதே சமயத்தில் விதிகளுக்கு மாறான செயல்களை செய்வதனால் தீங்கு நேர்கிறது. மதங்கள் என்பது ஒழுக்கத்தை போதிக்கக்கூடியது. கவனிக்கணும், இங்கே இறைவன் என்று சொல்லக்கூடிய அத்தனை மதங்களையும் கவனிச்சிங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனால் உருவாக்கப்பட்டது தான் ரூல்ஸ். இப்போ 4000 திவ்ய பிரபந்தம் 12 திருமுறைகள். எங்கே 4000 திவ்ய பிரபந்தம் என்பது வைணவ மதத்தை சார்ந்தது, 12 திருமுறைகள் என்பது சைவத்தை சார்ந்தது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அப்ப கடவுளை எப்படி வழிபட வேண்டும், கடவுளை எப்படி போற்றி பாடப்பட வேண்டும் என்று ரூல்ஸை உருவாக்கக்கூடியது ரூல்ஸ். சட்ட திட்டத்தின்படி வாழ்வது. மதங்கள் என்ன சொல்கிறது? இன்னும் புரிஞ்சுக்கணும். ரூல்ஸ் படி வாழ வேண்டும். ரூல்ஸ். இயற்கையுடன் இணைந்து வாழ வேண்டும். ஒழுக்கம் அவசியம், நேர்மை அவசியம், நாணயம் அவசியம், தர்மம் அவசியம். இயற்கையை அழிக்காமல் வாழ வேண்டும், இயற்கையுடன் இணைந்து வாழ வேண்டும். ஒவ்வொன்றும் முறைப்படுத்தி செய்ய பழக வேண்டும். ஒழுக்கம் வேண்டும், நீதி வேண்டும், நேர்மை வேண்டும், ஞானம் வேண்டும், தர்மம் வேண்டும். எல்லாவற்றிலும் ஒரு நேர்மை இருக்கணும். எந்த செயலை செய்கிறாயோ ஒழுக்கமாக, நேர்மையாக, நாணயமாக, முறையாக, சரியாக, ஒழுக்க விதிகளின்படி சட்டத்திட்டத்துட்பட்டு செய்ய பழகுங்கள் என்று சொல்வதே ஆன்மீகமும் மதங்களும். இதை புரியுங்க. அதாவது மதங்கள் என்பது ஒழுக்கம் சார்ந்ததே. இது புரிஞ்சுக்கணும். மதங்கள் என்பது ஒழுக்கம் சார்ந்ததே. ஒழுக்கத்தை மையப்படுத்தி, நேர்மையை மையப்படுத்தி, நாணயத்தை மையப்படுத்தி, தர்மத்தை மையப்படுத்தி, சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எந்த ஒரு செயலை செய்தாலும் முறையாக, நேர்மையாக, நாணயமாக செய்ய பழகுங்கள். வஞ்சக எண்ணம் கூடாது, துரோகம் கூடாது, எதிலும் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும் என்று வரையறுக்கக்கூடியதுதான் மதங்களும் தத்துவங்களும். ஒழுக்கத்திற்காகவும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏற்படுத்த வேண்டும் என்று உருவாக்கப்பட்டதே மதங்களும் தத்துவங்களும். வரையறுப்பது விதிகளை வரையறுத்திருப்பாங்க. அந்த மதங்கள்ல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு மதங்களும் தத்துவங்களும் விதிகளை கடைபிடிக்க வரையறுத்திருப்பார்கள், சட்ட திட்டங்களை வரையறுத்திருப்பார்கள். ஒழுக்கத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும், நேர்மையை எப்படி கடைபிடிக்க வேண்டும், நாணயத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும், தர்மத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று சட்ட திட்டங்களை வகுத்திருப்பாங்க. ஒவ்வொரு மதங்களும் இதில் தான் சொல்றது. என்ன சொல்ல வருகிறார்கள்? இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும், இயற்கையை மீறக்கூடாது, வரம்பு மீறக்கூடாது, சட்டத்தை மீறக்கூடாது,
ஒழுக்க விதிகளின்படி வாழ வேண்டும் என்று சொல்வதுதான் மதங்களும் தத்துவங்களும். மதங்கள் என்பன ஒழுக்கத்தை பேணுவது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பேணுவது, சட்டத்திட்டங்களை படி நடக்க வைக்கக்கூடியது. இந்த மதங்களும் தத்துவங்களும் இப்படித்தான் உருவாகி இருக்க முடியும். இறைவன் என்பவன் ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டவன். இறைவன் எங்கே இருக்கிறான்? ஒழுக்கம் இருக்கும் இடத்தில் தான் இறைவன் இருப்பான். கவனிக்கணும். நேர்மை இருக்கும் இடத்தில் இறைவன் இருக்கிறான். நாணயம் இருக்கும் இடத்தில் இறைவன் இருக்கிறான். தர்மம் எங்கும் இருக்கும் இடத்தில் இறைவன் இருக்கிறான். நேர்மையான உழைப்பு எங்கே இருக்கிறதோ அங்கே இறைவன் இருக்கிறான். ஒழுங்காக, முறையாக, சரியாக, சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு, தர்மத்துக்கு உட்பட்டு ஒருவரை வஞ்சகம் செய்யாமல், துரோகம் செய்யாமல், முதுகில் குத்தாமல், நேர்மையாக, நாணயமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு செயலையும் முறைப்படுத்த வேண்டும், முறையான வழிகளில் செய்ய வேண்டும் என்று சொல்வதே ஆன்மீகமும் மதங்களும் தத்துவங்களும். இதுதான் உண்மை. ஆனால் இன்று படிக்காத முட்டாள்தனமான தரங்கெட்ட ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்க? ஆன்மீகத்திற்கும் மதத்திற்கும் தத்துவத்திற்கும் பரிகாரத்திற்கும் உள்ள வித்தியாசமே தெரியாமல் இன்றைக்கு தள்ளாடுகிறார்கள் என்பது உண்மை. இன்று ஜோதிடம் தரங்கெட்டு போகிறது என்றால் இவர்களை மாதிரி ஒரு தற்கொலைகளால் தான். நாங்க என்ன சொல்றோம்? இப்ப ஒரு பரம்பரை இருக்கு. உதாரணமாக அந்த பரம்பரை எந்த ஒரு தீங்கும், யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் உண்மையாக, நேர்மையாக, நாணயமாக, கௌரவமாக, யாரையும் பாதிக்காமல் அவர்கள் அந்த பரம்பரை செய்தி வந்திருக்கிறது என்றால் அந்த பரம்பரையில் பிரபஞ்சமும் இயற்கையும் அவர்களை எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை. ஆனால் மாறாக அந்த பரம்பரையானது அதர்மத்தை செய்தால், தர்மத்தை மீறி அதர்மத்தை செய்து குறுக்கோளியில் செயல்பட்டு, வஞ்சகத்துடன் செயல்பட்டு, துரோகத்துடன் செயல்பட்டு அந்த பரம்பரை தொடர்மையானால் பிரபஞ்சம் அவர்களை அழிக்கிறது. ஒழுக்கம் சார்ந்தது மதங்கள். கவனிக்கணும். ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டதுதான் மதம். விதிகளை அடிப்படையாக கொண்டதுதான் மதங்கள். சட்டத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டதுதான் மதங்கள். ஒழுக்கத்திற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை உருவாக்கக்கூடியதுதான் மதங்கள் என்பதை புரிஞ்சுங்க தயவுசெய்து. கடவுள் என்பது ஒழுக்கம் சார்ந்தது, மதங்கள் என்பது ஒழுக்கம் சார்ந்தது, ஆன்மீகம் என்பது ஒழுக்கம் சார்ந்தது. ஒழுக்கத்தை மையமாக வைத்து செயல்படுவதுதான் ஆன்மீகம். இதுதான் உண்மை. என்ன சொல்ல வருகிறது ஆன்மீகம்? இதுதான் இப்போ நான் சொல்றது. அது ஆன்மீகம் தான். ஒழுக்கத்தை மையப்படுத்தி தான் சொல்லுவோம். நீங்கள் எந்த மதங்களை எடுத்தாலும் தத்துவங்களை எடுத்தாலும் உண்மை தான். ஆனால் இன்று ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சனியன் கெட்டுவிட்டால் கோயிலுக்கு போங்கள். அதாவது ஏற்கனவே துன்பப்பட்டு வருகிறான், அவனை கோயிலுக்கு போங்கள். ஆன்மீகம் எதற்கு? ஒழுக்கம் சார்ந்தது. மனிதனை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொல்வதே ஆன்மீகம். ஒழுக்கத்துடன் வாழக்கூடிய சட்டத்திட்டங்களை உருவாக்க வேண்டும். அதுதான் அந்த மனிதனை ஒழுங்குபடுத்துவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்காக ஒழுக்கத்திற்கான சட்டத்திட்டங்களை உருவாக்கி ஒவ்வொரு மதங்களும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பது ஆன்மீகம். ஒழுக்கம் தேவை என்று சொல்வதுதான் ஆன்மீகம். மனிதனுக்குள் இருக்கும் பேயை ஓட்டுவதுதான் ஆன்மீகம். கடவுள் என்பது அதான். பேயனை என்றால் வஞ்சகம், சூது, களவு, திருட்டு,
எதிர்மறை எண்ணங்கள் என்ற பேயை உன்னிடமிருந்து அகற்ற வேண்டும் என்பதை மறைமுகமாக சொல்வதுதான் ஆன்மீகம். கடவுள் வழிபாடு, இயற்கை வழிபாடு என்று சொல்வதே அதுதான். ஆனால் இன்று இருக்கிற ஜோதிடர்கள் அப்படி அல்ல. கடவுளை வழிபட்டால்தான் உன் பிரச்சனை தீரும் என்று சொல்கிறார்கள். கடவுள் வழிபாடு இல்லை என்றால் மக்கள் இன்றைக்கு பைத்தியமாக ஆகிவிடுவார்கள் என்பது உண்மை. ஏன்னா மதம் என்பது நம்பிக்கை சார்ந்தது, கடவுள் வழிபாடு என்பது நம்பிக்கை சார்ந்தது. ஆனால் இன்றைய ஜோதிடர்கள் நம்பிக்கையை, மக்களின் நம்பிக்கையை பலவீனப்படுத்தி காசாக்கி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. நாங்கள் சொன்னது குணங்களை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம். ஜோதிடம் என்பது கணக்கும் பலன்களும் சொல்லப்படுகின்றது, எதிர்காலத்தை பேசுகிறது. எங்கே அங்க ஆன்மீக கடவுள் என்று வந்து விடும் பொழுது, ஜோதிடத்துக்குள் வந்துவிடும் பொழுது, அப்ப குணங்கள் பிரதானப்படுத்தக்கூடிய இந்த ஜோதிடத்தில் கடவுள் என்று இணைக்கும் போது ஜோதிடத்தை சரியாக சொல்ல முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. இது உண்மை. இங்கே கடவுள் வழிபாடு என்பது வேறு, ஜோதிடம் என்பது வேறு. கடவுள் வழிபாடு ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப போதிப்பதுதான் ஆன்மீகமும் கடவுள் வழிபாடும். கவனிக்கணும். ஒழுக்கத்தை போதிக்கக்கூடியது, நேர்மையை போதிக்கக்கூடியது, நாணயத்தை போதிக்கக்கூடியது, தர்மத்தை போதிக்கக்கூடியது. ஆன்மீகம் என்பது இதுதான். இதை சுற்றி தான் இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அங்க இருந்துகிட்டே இருக்கும். அப்ப முறைப்படுத்தப்படுகிறது. உன்னுடைய செயலை தவறை திருத்திக் கொள், உன்னுடைய செயலை முறைப்படுத்திக் கொள். அப்ப அந்த கோயிலுக்கு போனதான் அந்த செயலை முறைப்படுத்திக் கொள்ளு நீ சொல்றதா? ஒரு வாடிக்கையாளர் அவன் வரும்போது, தம்பி இந்த கோல் உனக்கு இங்க இருக்கு, இந்த குணங்கள் உனக்கு வெளிப்படும், இந்த குணங்களை குறைத்துக் கொண்டால் உன் வாழ்க்கை பிரச்சனை வராமல் தடுக்கலாம், வர பிரச்சனையிலிருந்து நீ தப்பிக்கலாம். அறிவின் அடிப்படை கொண்டது. மனிதன் என்பது 6 அறிவு உடையவன். 7 அறிவு அவனுக்கு கிடையாது, அவனுக்கு இருக்கிறது 6 அறிவு. அப்ப அந்த அறிவை பயன்படுத்தி அவனுக்கு அறிவை புகட்டுவதை விட்டுட்டு ஆன்மீகத்தை புகட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். அறிவு என்பது வேறு, ஆன்மீகம் என்பது வேறு, பகுத்து அறிந்து கொள்வது என்பது வேறு. ஆனால் அந்த அறிவை விட்டுவிட்டு ஆன்மீகத்துக்குள் அவனை செலுத்தும் பொழுது, பரிகாரம் செய்தால் ஒழுக்கத்திற்கு பரிகாரம் அவசியமா? தர்மத்திற்கு பரிகாரம் அவசியமா? நேர்மைக்கு பரிகாரம் அவசியமா? ஆன்மீகமும் கடவுளும் சொல்லப்படுது இதுதான். அங்கே போனால்தான் அது வருமா? ஏன் அதை நீங்கள் பகுத்து அறிந்து, ஜோதிடம் என்பது பகுத்தறிவு ஒரு மனிதனுக்கு வேண்டும். பகுத்து அறிந்து கண்ணுற்று, கோள்களின் இயல்புகளை கண்ணுற்று ஆய்ந்து அறிந்து, அவன் நல்ல குணங்கள் அவனிடம் என்ன இருக்கிறது, தீய குணங்கள் எப்படி இருக்கிறது, குணங்களை வரையறுத்து அந்த குணங்கள் ஏற்படும் கோள்களின் குணங்களுக்கு ஏற்ப நல்லது கெட்டது கூறி, எது நல்லது எது கெட்டது, உன்னிடம் எது பலம் பலவீனம் என்பது அவனுக்கு எடுத்து கூறி, அறிவை புகட்டி, அவனுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவனை வழி அனுப்பி வைப்பதுதான் இந்த ஜோதிடர்கள் வேலை. ஆனால் இன்று நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? செவ்வாய், சனி, ராகு, கேது என்ற அந்த 4 கோள்களை வைத்து, 4 கோள்கள் பயத்தை ஏற்படுத்தி, ஏற்கனவே அவன் பயந்து போய் வரான். இன்றும்
பிரம்மாண்டமாக பயத்தை ஏற்படுத்தி உளவியல் ரீதியாக அந்த பயத்தை தயார் செய்து பரிகாரத்தை உட்படுத்தி அந்த பரிகாரத்தின் மூலம் பணம் சம்பாதித்து அந்த பரிகாரத்தால் பரிகாரம் செய்துவிட்டு நடக்கவில்லை என்றால் கடவுள் உனக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லி தப்பித்துக் கொள்கிறீர்களே, இது என்ன நியாயம்? இதுதான் ஜோதிடமா? இது ஜோதிடத்துக்கு உகந்ததா? ஜோதிடம் என்பது எதிர்காலத்தை உரைக்கிறது. ஒரு கோள் எங்கே இருக்கிறது, எந்த பாவத்தில் இருக்கிறது, நல்லவர்கள் இருக்கிறார்களா, கெட்டவர்கள் இருக்கிறார்களா, நல்ல திசை நடக்கிறதா, கெட்ட திசை நடக்கிறார்களா, கெட்ட பாவத்தில் நல்லவர்கள் இருக்கிறார்களா, இல்லை கெட்ட பாவத்தில் கெட்டவர்கள் இருக்கிறார்களா, இல்லை நல்லவர்களோடு கெட்டவர்கள் சேர்ந்திருக்கிறார்களா, கெட்டவர்களோடு நல்லவர்கள் சேர்ந்திருக்கிறார்களா, நல்லவர்களோடு நல்லவர்கள் சேர்ந்திருக்கிறார்களா, இப்படி பகுத்து பார்ப்பது தான் ஜோதிடம். குணங்களை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் ஜோதிடம். பரிகாரத்தால் உருவாக்கப்பட்டது அல்ல. பரிகாரம் என்பது நம்பிக்கை சார்ந்தது, ஜோதிடம் என்பது எதிர்காலத்தை சார்ந்தது. இதுதான் பிரச்சனை. ஜோதிடம் என்றால் விழிப்புணர்வு அடைய வைப்பது. ஆனால் இன்றைய ஜோதிடர்கள் விழிப்புணர்வை அடைய வைக்கிறார்களா என்றால் கிடையாது. தோஷம் தோஷம் தோஷம், உனக்கு எது நடக்காது எது நடக்காது, எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்களே தவிர நேர்மறை சிந்தனைகளை மக்களிடம் வளர்ப்பதில்லை. அப்புறம் ஜோதிடம் சரியில்லை சரியில்லை ஜோதிடம் பொய் என்று சொல்றது என்ன நியாயம்? இந்த மாதிரி எதிர்மறை சிந்தனை வளர்ப்பவர்களிடம் நீங்க ஏன் போறீங்க? போறதுனால என்ன லாபம்? அதனால உங்களுக்கு என்ன பயன் வந்தது? ஒரு வாடிக்கையாளர் வருகிறான் என்றால் அவனை கனிவுடன் வரவேற்று அவர்கள் இருக்கும் நல்லது கெட்டது என்ன, உன் குணங்கள் எது பலம் எது பலவீனம், எந்த குணத்தை பலப்படுத்த வேண்டும் எந்த குணத்தை குறைக்க வேண்டும் என்று அவனுக்கு எடுத்து கூறி அவன் செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி உன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும், உன் செயல்பாடுகள் எது நல்லது எது கெட்டது என்று அவனுக்கு அறிவை புகுத்தி விழிப்படைய வைத்து காரண காரியங்களை எடுத்துரைத்து அவனிடம் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி தைரியத்தை ஏற்படுத்தி அவனுக்கு ஒரு வாழ வழிவகை செய்து கொடுப்பவனே ஜோதிடன். ஜோதிடன் என்பவன் பரிகாரம் என்பது எவன் சொல்லுகிறானோ அவன் மக்களை மேலும் மேலும் உளவியல் ரீதியாக பலவீனப்படுத்துகிறான். விழிப்புணர்வை வைக்கவில்லை என்று மக்களே நீங்கள் உணருங்கள். பரிகாரம் அதாவது பிரதி உபகாரம் செய்தால் என்னுடைய பிரச்சனையை தீர்த்துவிடும் என்று சொல்கிறீர்கள் என்றால் நான் என்ன கேட்கிறேன்? கோள்களின் இயல்புகளையும் குணங்களையும் மாற்றி அமைக்க முடியுமா என்று அவர்களை சொல்லுங்கள். அப்புறம் மீதெல்லாம் பேசலாம். பயமுறுத்தும் வேலைகளை செய்யாதீர்கள். ஒரு ஜோதிடன் என்பவன் வாடிக்கையாளர்களை பயமுறுத்துவதை நிறுத்துங்கள். இப்ப திருமண பொருத்தத்தில் தான் இந்த பிரச்சனை அத்தனையும் வருது. ஒரு வாடிக்கையாளர் வருகிறான் என்றால் அவனை முன்ன நேர்மறை சிந்தனையை விதைக்கத்தான் நம்ம பார்க்கணும். அவன் எப்படி மட்டும் கூட விட்டோம். ஆனால் நம்ம அப்படி இல்லை. ஜோதிடம் நாசமா போறதுக்கு காரணம் இதுதான். பரிகாரம் உள்ளே வந்தது ஒரு காரணம், அடிப்படையை படிக்காத இன்னொரு காரணம், குணங்களை பிரதானப்படுத்தாதது இன்னொரு காரணம், இயற்கைக்கு மாறாக பலன்களை சொல்லிக் கொண்டிருக்கிற ஜோதிடர்கள் ஒரு காரணம், உளவியல் ரீதியாக மக்களை முட்டாளப்போது இன்னொரு காரணம், ஜோதிடம் வணிக ரீதியாக போனது இன்னொரு காரணம். இதான் பிரச்சனை. இன்று ஜோதிடம் தறிக்கெட்டு போனதற்கு காரணம் இதுதான். உளவியல் ரீதியாக மக்கள் பாதிக்கப்படுவது என்று காரணம்தான்.
எதிர்மறை எண்ணங்களை வாடிக்கையாளரிடம் விதைக்காதீர்கள், அது நல்லது அல்ல. உளவியல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். நான் ஜோதிடர்கள் சொல்றதுதான். 6 அறிவு சார்ந்தது. மனிதனுக்கு இன்னைக்கு 6 அறிவு. 6 அறிவைத்தான் அவனுக்கு புகுத்த வேண்டும். ஆன்மீகத்தை புகுத்தக்கூடாது. ஆன்மீகம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு. பல்வேறு சூழ்நிலைகள் என்று மனிதன் வாழ்கிறான். ஆனால் எந்த சூழ்நிலையில் அவன் வாழ்கிறான், அந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு என்ன, எதை செய்தால் அவன் சரியாக வருவான், எந்த குணங்கள் அவனுக்கு நேர்மறையாக இருக்கிறது, எந்த குணங்கள் அவனுக்கு எதிர்மறையாக இருக்கிறது, எதிர்மறையை எப்படி குறைக்க வேண்டும், நேர்மறையை எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும், தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய வேலையை ஜோதிடம் செய்ய வேண்டும். இதுதானே ஒழிய அவர்களை வாடிக்கையாளர்களை பயமுறுத்துவது, தோஷம் என்று சொல்லி பயமுறுத்துவது, செவ்வாய் இருக்குது அவ்வளோதான், சனி இருக்குது அவ்வளோதான், ராகு இருக்குது அவ்வளோதான் என்று அவர்களை ஏற்கனவே கஷ்டத்தில் வந்தவர்களை பயமுறுத்தி உளவியல் ரீதியாக தயார்படுத்தி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறவர்களே, அதை நான் எதிர்க்கிறேன். இது விழிப்புணர்வுக்கான பதிவு. யாரையும் மனதை புண்படுத்தும் நோக்கம் எனக்கு அல்ல. இதனால்தான் இன்று ஜோதிடம் சீர்கெட்டு தறிக்கெட்டு முட்டாள்தனமாக இன்று ஜோதிடம் போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. வாடிக்கையாளர்களை விழிப்புணர்வு அடையுங்கள், மக்களை விழிப்புணர்வு அடையுங்கள். ஆன்மீகம் என்பது வேறு, ஜோதிடம் என்பது வேறு, பரிகாரம் என்பது வேறு, நம்பிக்கை என்பது வேறு. நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க. எல்லோரும் நலமாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன்.